Hello students, in this video we are going to see about standard 9th science unit number 3 fluids. Okay, page number 29 ல இருக்கிற problem number 2 பார்க்க போறோம். பாருங்க problem பார்க்கலாம். Calculate the pressure exerted by a column of water of height வந்து 0.85 meter. Density of water கொடுத்திருக்காங்க. ரோங்கிறது density 1000 kg per meter cube and kerosene of same height. ஓகேவா, அதாவது வாட்டரோட ஹைட்டும் கெரோசினோட ஹைட்டும் சேம் தான். டென்சிட்டி வந்து ரெண்டுக்கும் டிஃபர் ஆகுது. இதுக்கு 1000, இதுக்கு 800. கால்குலேட் த ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணணுமா. ஓகேவா, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரெஷர் கொடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா வாட்டரோட ஹைட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது ப்ரெஷர் டியூ டு வாட்டர். ப்ரெஷர் டியூ டு வாட்டர். ஓகேவா, இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். P is equal to, அதாவது pressure is equal to height into density into acceleration due to gravity. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. P is equal to, pressure is equal to height density into gravitation, acceleration due to gravity, அதாவது கிராவிட்டியோட கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ப்ரெஷர் டியூ டு வாட்டர் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷர் நமக்கு தெரியும், அதை தான் PW, வாட்டர்னால் டபிள்யூன்னு போட்டுக்கிறேன். சரியா, ஸோ அதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்லையே. ஸோ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 0.85 மீட்டர். இதுதான் போத்து வாட்டருக்கும் அதுதான் கெரோசினுக்கும் அப்படி தான். சரியா, ஆனால் டென்சிட்டி ரெண்டுக்கும் வேரி ஆகுது, கிராவிடேஷன் வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு G தெரியும், 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஹெச் நமக்கு தெரியும் 0.85 மீட்டர் இன்ட்டு ஜி எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ரோ எவ்வளோ 1000 kg. ஸோ 1000, லெட் மீ ரைட் ஓவர் ஹியர். இங்கே பாருங்கள், ப்ரெஷர் வாட்டர். ஓகேவா, ஹெச்சோட வேல்யூ 0.85 மீட்டர் இன்ட்டு ஹைட் நமக்கு ரோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1000 கிலோகிராம். ஸோ 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் இன்ட்டு அதுக்கப்புறமா இருக்கிறது என்னது ஜி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 இன்ட்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா, எப்போ எழுதும் போது யூனிட்டோடு தான் எழுதணும். கரெக்டாக. ஸோ பாருங்கள், இப்போ மீட்டர் ஸ்கொயரில் இங்கே ஒரு மீட்டர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்கும். அப்போ இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ வெறும் மீட்டர் மட்டும் இங்கே இருக்கும். ஓகேவா, இப்போ எழுதுகிறேன் பாருங்கள், 0.85 இன்ட்டு 1000 இன்ட்டு 10 கிலோகிராம் பெர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ பாருங்கள், எப்போவுமே மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் போகணும். இங்கே எவ்வளோ டிஜிட் இருக்குது, 40 இருக்குது. அப்போ 4 டிஜிட் நமக்கு என்ன பண்ண போகணும், தள்ளி கொண்டு போகணும். ஓகேவா, ஸோ அப்போ 0.85 இங்கேருந்து 4 டிஜிட் நம்ம போகும்போது, ஓகேவா, ஸோ இங்கேருந்து பாருங்கள் 1 2 3 4 பாயிண்ட் இங்கே வைக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 85,000. அதோட யூனிட் என்னது அப்படின்னா பாஸ்கல் பா. ஸோ இது வந்து ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், அடுத்தது ப்ரெஷர் டியூ டு கெரோசின். அதே தான். ஓகேவா, ஏன்னா நமக்கு ரெண்டுக்குமே சேம் ஹைட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே ஃபார்முலா PH இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தெரியும் ஹெச் ஹைட் ஆஃப் என்னது கெரோசின். ஸோ கெரோசினை அப்படி என்ன போடணும்னா கேன்னு போட்டுக்கணும். ஸோ ஹெச்கே டென்சிட்டியோட கே அண்ட் ஜி கான்ஸ்டன்ட் தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கே வேல்யூ எவ்வளோ, ஹெச் வேல்யூ நமக்கு 0.85 மீட்டர் இன்ட்டு டென்சிட்டியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில், 800. ஓகேவா, ஸோ 800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் இன்ட்டு ஜி எவ்வளோ நமக்கு 10. ஸோ 10 கிலோகிராம் பெர் மீட்டர் 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ பாருங்கள் அதே தான். இங்கே 3 இருக்குது, இங்கே 1 போயிடும், இங்கே 1 பேரும் பேலன்ஸ் 1 இருக்கும். மீதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 0.85 இன்ட்டு 800 இன்ட்டு 10 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம வச்சுக்கோங்க, 0.85 இன்ட்டு 8000. ஓகேவா, நான் வெறும் 8ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்ம 3 டிஜிட் இருக்கிறதுனால 3 டிஜிட் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ 85ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 8 5s are 40, 0 கேன்சல் பண்ணிடலாம். 8 8s are 60, 8 8s are 64 + 4 68. ஓகேவா, இப்போ எழுதும் போது பாருங்கள்,
68 0 இந்த 3 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இங்கே 2 டிஜிட் தள்ளி இருக்கா, அப்போ பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், 2 டிஜிட் தள்ளி கொண்டு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஆன்சர் எவ்வளோனா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும் போது 6800 பாஸ்கல். ஓகேவா? ஸோ the pressure of kerosene is equal to 6800 pascal and whereas pressure of water பார்க்கும்போது 8500 pascal. that's all. இந்த ரெண்டு தான் கொஸ்டினில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.